திருச்சிற்றம்பலம். தேடும் பொருள் யூடியூப் சேனலின் அன்பு சொந்தங்களே, நாம் இப்பதிவில் காண இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற குடவாசல் கோணேஸ்வரர் திருக்கோவிலை பற்றிதான். இத்திருக்கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ளது. கும்பகோணத்திற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இவ்வூர் திருக்குடவாயில் என்றும் இங்குள்ள கோவில் குடவாயிற் கோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. சங்ககால சிறப்பும் பழமையும் வாய்ந்ததாகும் இத்திருத்தலம். இங்குள்ள இறைவன் கோணேஸ்வரர் எனும் திருநாமத்தோடும் அன்னை பெரிய நாயகி அம்மை என்னும் திருநாமத்தோடும் அருள்பாலிக்கின்றனர். மேற்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருத்தலத்திற்கு ராஜகோபுரம் கிடையாது. ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. மேற்கு நோக்கிய சிவாலயத்தை தரிசனம் செய்தால் 1000 சிவாலயங்களை தரிசனம் செய்ததற்கான பலாபலன் கிட்டும். தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் 94வது சிவத்தலமாகும். இவ்வாலயம் ஈசனின் ஆணைக்கிணங்க கருட பகவானால் கட்டப்பட்டாலும் பிற்காலத்தில் கோச்செங்க சோழனால் மாட கோயிலாக புதுப்பிக்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலமாகும். இவ்வாலயத்தில் முன்புறம் அழகிய குளம் ஒன்று உள்ளது. இக்குளம் அமிர்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அமிர்த தீர்த்தத்தை தொட்டவர்களுக்கு முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகுவதாகவும் இத்தீர்த்தத்தை அருந்தியவர்கள் புண்ணியவான்கள் ஆகிறார்கள் என்பதும், இதில் நீராட நினைப்பவர்கள் இத்திருக்குளம் இருக்கும் திசையை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தாலே கங்கையில் நீராடின பலனும் சிவலோக வாழ்வும் பெற்றவர்களாக ஆகிறார்கள் என்று தல தீர்த்தத்தின் சிறப்பாக இத்தல புராணத்தில் சொல்லப்படுகிறது. சிவராத்திரி நன்னாளில் பக்தியுடன் இத்திருக்குளத்தில் மூழ்கினால் 16,000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் அமிர்த தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபடுகிறவர்கள் தேவர்களாகிறார்கள். இங்கு நீராடுபவர்கள் அனைவரும் அமிர்தமயமான சரீரமுடையவர்களாகிறார்கள். கங்கை முதலான நவநதிகளும் தங்களுக்கு ஏற்பட்ட பாவங்களை எப்படி தொலைப்பது என்று சிவபெருமானை வேண்ட அவர் 3 தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி தங்களது பாவங்களை போக்கிக் கொள்ள அருளாசி கூறினார். அவ்வாறே நவநதிகளும் நீராடி தங்களது பாவங்களை போக்கிக் கொண்ட 3 தீர்த்தங்களில் இத்தல அமிர்த தீர்த்தமும் ஒன்றாகும். இத்தீர்த்த குளத்தின் கரையில் ஆதி கஜானனர் சுவாமியின் சன்னதியை பார்த்தபடி அருள்பாலிக்கின்றார். பெருங்கோயில் என்ற வகைப்பாட்டில் அமைந்த திருக்கோயில்களில் இத்திருக்கோயில் முக்கியமான ஒன்றாகும். மிக பிரம்மாண்டமான திருமதில்களோடு 3 பெரும் சுற்றுகள், அதாவது பிரகாரங்கள் சூழ நடுவே உயரமான 3வது சுற்றில் சிவபெருமான் அருள்பாலிக்கின்றார். கோயிலின் உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் அனுமதி விநாயகர் அருள்பாலிக்கின்றார். இவரை வணங்கி அனுமதி பெற்ற பிறகுதான் ஈசனை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாகும். அதனை அடுத்து கொடிமரத்தின் கீழ் ஒரு விநாயக பெருமான், பலிபீடம் மற்றும் நந்தியம்பெருமானையும் வணங்கி இடதுபுறம் சென்றால் அன்னை பெரிய நாயகி தனி சன்னதி கொண்டு தெற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றாள். அபயவரத்துடன் கூடிய நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரும் இவள் துர்க்கையின் அம்சத்துடன் இருப்பதால் பெரிய நாயகி அன்னையே இங்கு துர்க்கையாகவும் அருள்பாலிக்கின்றாள். அம்மன் சன்னதியின் திருச்சுற்றில் சண்டேஸ்வரி அருள்பாலிக்கின்றாள். 2வது கோபுரத்தை கடந்து உட்பிரகாரத்தில் வலம் வரும்போது இடும்பன், தண்டபாணி, கலைமகள், கஜலட்சுமி, பைரவர், சந்திரன், சூரியன், நவகிரகங்கள், சனி பகவான், சப்த மாதாக்கள், 4வர், பறவை நாச்சியார், ஆளாள சுந்தரர், சூதமுனிவர் ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். அதையடுத்து சண்டேஸ்வரர் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கின்றார். இடதுபுறம் நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையும் அருள்பாலிக்கின்றனர். மூலவர் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அருள்பாலிக்கின்றார். இத்திருத்தலம் மாட கோயிலாக அமைய பெற்றுள்ளதால் இங்குள்ள இறைவனை படியேறி சென்றுதான் தரிசிக்க முடியும். மேல்தளத்தில் மூலவர் சன்னதிக்கு முன்பாக பலிபீடம், நந்தியம்பெருமானும், மூலவருக்கு முன்பாக இருபுறமும் துவாரபாலகர் காட்சி அளிக்கின்றனர். மூலவர் சதுர வடிவ ஆவுடையாருடன் லிங்க திருமேனியில் அருள்பாலிக்கின்றார். சன்னதியின் இடதுபுறம் தான் தோன்றிநாதர் அருள்பாலிக்கின்றார். உட்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த குடவாயில் குமரன் சன்னதி உள்ளது. மயில் மண்டபம், மகா மண்டபத்துடன் கூடிய சன்னதியில் முருகபெருமான் வள்ளி தெய்வானையுடன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். இத்தல முருகபெருமானை போற்றி அருணகிரிநாதர் 2 பாடல்கள் இயற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
கோச்செங்க சோழன் முற்பிறவில் சிலந்தியாயிருந்து திருவானைக்கா இறைவனுக்கு வலைப்பந்தல் அமைத்து வழிபட்டு இறைவன் பேரருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பேறு பெற்றான். முற்பிறவில் தான் சிலந்தியாக இருந்து செய்த சிவத்தொண்டிற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏறாத மாட கோயில்களாக கட்டினான். அதன்படி கோச்செங்க சோழன் கட்டிய மாட கோயில்களில் இத்திருக்கோயிலும் ஒன்றாகும். கோச்செங்க சோழன் சேர மன்னன் கணைக்கால் இரும்புறையை வென்று அவனை குடவாயில் சிறை கோட்டத்தில் சிறை வைத்தான் என்னும் செய்தியை புறநானூறு தெரிவிக்கின்றது. குடவாயில் கீர்த்தனார், குடவாயில் நல்லாதனார் போன்ற புலவர்கள் பாடியுள்ள பாடல்கள் அகநானூறு உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன. சங்க காலத்தில் குடவாயில் சோழர்களின் கருவூலமாக இருந்ததென்று குடவாயில் கீர்த்தனார் பாடிய அகநானூறு பாடல் மூலம் அறிய முடிகிறது. பிரளய காலத்தில் உயிர்கள் அனைத்தும் அழியும் நிலை ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் ஒரு குடத்தில் படைப்புக்குண்டான வித்துக்களை வைத்து பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். மீண்டும் படைப்புக்குண்டான நேரம் வந்தவுடன் ஈசன் வேடுவ உருவம் எடுத்து வில்லால் அக்குடத்தை உடைத்தார். அப்போது அந்த குடம் 3 துண்டுகளாக உடைந்து சிதறியது. முதல் பாகமாகிய அடிபாகம் விழுந்த இடம் கும்பகோணமாகவும் இங்கு இறைவன் ஆதி கும்பேசர் எனும் திருநாமத்தோடும் அருள்பாலிக்கின்றார். நடுபாகம் விழுந்த இடம் இன்றைய சாக்கோட்டை என்று அழைக்கப்படும் கலையநல்லூராகவும் இங்கு அமுத கலேசேஸ்வரர் எனும் திருநாமத்தோடும் அருள்பாலிக்கின்றார். குடத்தின் முகப்பு அதாவது வாயிற்பகுதி தாங்கிய இடம்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் குடவாயிலாகும். குடத்தின் வாயிற்பகுதி விழுந்த இடம் என்பதால் இவ்விடம் குடவாயில் என்றாயிற்று. இம்மூன்று இடங்களிலும் இறைவன் சுயம்புவாக தோன்றி அருள்பாலிக்கின்றார். காலப்போக்கில் குடவாசலில் உள்ள லிங்க திருமேனி புத்தால் மூடிக்கொண்டது. கச்சிவ மகரிஷிக்கு கத்ரு விதந்தை என்னும் 2 மனைவிகள் இருந்தனர். இளைய மனைவி வினதை அவளின் மகன்தான் கருடன். கருடன் மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாகவும் பரம பக்தனாகவும் இருந்து பெரிய திருவடி என்று புகழ் பெற்றவன். ஒரு சமயம் கருடனும் அவன் தாய் வினதையும் கச்சியப முனிவரின் மூத்த மனைவியின் சூழ்ச்சியால் அவளிடம் அடிமையாகும் நிலை ஏற்பட்டது. தாயின் அடிமைத்தனத்தை போக்குவதற்கு பெரிய அன்னையிடம் வேண்டினான். அப்போது அவள் தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்து வந்து கொடுத்தால் நீங்கள் இதிலிருந்து விடுபடலாம் என கூறினாள். உடனே பெரிய அன்னை கேட்டுக்கொண்டதன்படி தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தான் கருடன். பூலோகத்தில் குடவாயிலுக்கு அருகே பறந்து வரும்போது ஒரு அசுரன் எதிர்பட்டு அமிர்த குடத்தை பறிக்க முற்பட்டான். கருடன் அருகில் இருந்த புற்றின் மீது தர்பையை பரப்பி அதன் மீது குடத்தை வைத்துவிட்டு அசுரனுடன் மூர்க்கமாக போர் புரிந்து அவனை வீழ்த்தினான். அதற்குள் அந்த புற்றுக்குள்ளே இருந்த கோணேச பெருமான் அந்த அமிர்த குடத்தை மெல்ல தம்மிடம் இழுத்து கொண்டார். அரக்கனை வென்று கருடன் திரும்பிய போது புற்றின் மீது வைத்திருந்த அமிர்த குடத்தை காணவில்லை. எனவே தன் அழகினால் அந்த புற்றை கிளறினான். அப்போது சுவாமி புற்றிலிருந்து தோன்றி கருடனுக்கு தரிசனம் அளித்தார். இத்தலத்தில் இறைவனை பூஜித்து அமுதம் பெற்று தன்னுடைய மற்றும் தாயின் சாபம் நீங்க பெற்றான் கருடன். கோணேச பெருமானுக்கு அவ்விடத்திலேயே ஆலயம் அமைத்த கருடன் தான் கொண்டு வந்த அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டதால் கோணேசர் அமிர்தலிங்கமானார். அமிர்த துளிகள் சிந்தியதால் ஆலயத்திற்கு எதிரில் உள்ள தீர்த்தம் அமிர்த தீர்த்தமாயிற்று. திருமண பிந்து என்ற முனிவர் இங்குள்ள இறைவனை பூஜித்து தன் நோயிலிருந்து குணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எவரேனும் தன்னுடைய தாய்க்கு இதையெல்லாம் அவர் இருக்கும்போது செய்து தவறிழைத்து விட்டேன், அதை நான் உணரும்போது என் அம்மா என்னுடன் இல்லை என்று வருந்துபவர்கள் ஏதோ ஒரு சூழலில் எதையாவது செய்ய தவறிருந்தாலோ இங்குள்ள இறைவனை தரிசித்தால் அதற்கு பிராயச்சித்தம் கிட்டும். மேலும் இத்திருத்தலம் நமது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்கள் நற்கதி அடைய நாம் வழிபட வேண்டிய அற்புத தலமாகும். மேலும் எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட இத்திருத்தலத்திற்கு நேரில் சென்று தரிசித்து வாழ்வில் வளம் பெறுவோம். அன்பே சிவம் என உணர்ந்து வாழ்வோம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொண்டு எங்களுடன் பயணிக்க தேடும் பொருளை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தவும். சுகமே சூழ்க.